அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற சப்ஜெக்ட் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, பிடித்த வேலை களைக்காது. பிடித்த வேலை களைக்காது அப்படின்னா டயர்டே ஆகாது. நம்ம வேலை செய்யும் போது என்ன ஆகிறோம், டயர்டாகிடுறோமா? அப்போ நம்ம டயர்டாகிட்டோம் அப்படின்னா அப்போ அந்த வேலையில் உள்ள நம்மளுடைய இன்வால்மெண்ட் ரொம்ப கம்மியாக இருக்குதுன்னு அர்த்தம், பிடிச்சி செய்யலைன்னு அர்த்தம். வாழ்க்கையில் இந்த ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் ரிலேட்டடாக ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டி பண்ணுற நிறைய பேர் பாருங்கள், விளையாடும் போது கொஞ்சம் கொஞ்சமாக அந்த உற்சாகம் அதிகமாக ஆரம்பித்தோம், அந்த எனர்ஜி லெவல் அதிகமாக ஆரம்பித்தோடனே என்ன ஆகும் அப்படின்னா அவங்களுடைய பர்ஃபார்மன்ஸ் ரொம்ப எக்ஸ்பொனென்ஷியலாக வர ஆரம்பிக்கும். இதில் நீங்கள் டாப் பிளேயர்ஸ்லேருந்து பாட்டம் பிளேயர்ஸ் யார் வேணாலும் நீங்கள் செக் பண்ணிக்கலாம். ஒருத்தர் ஒரு விஷயத்தை இப்போது வீட்டில் வேலை செய்கிறவங்க, நம்ம வீட்டில் பொதுவாக வேலைக்கு ஒரு ஆள் வைக்கிறோம், நம்மளால் முடியலன்னு ஒரு ஆள் வைக்கிறோமா இல்லை செய்ய பிடிக்கலன்னு ஒரு ஆள் வைக்கிறோமான்னு சொல்லி நம்மளே முதல்ல நம்மளை திங்க் பண்ணணும். ஸோ ஒரு வேலையிலையும் நம்ம செய்யும் போது அந்த உற்சாகத்தோடு செய்கிறோமான்றது தான் நமக்கு ரொம்ப ரொம்ப இதில் முக்கியமான ஒரு விஷயம். இந்த உற்சாகம் எதனால் வந்தது அப்படின்னா அது நமக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா இந்த உற்சாகம் வர ஆரம்பிச்சிடும். இது எல்லா நிலைகள்லையும் செயல்படும். உள்ளே இருக்க அந்த எனர்ஜி லெவல் எப்படி கிரியேட் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு டீச்சர் இருக்காங்க, ஒரு டீச்சர் ஒரு கிளாஸில் எடுக்கிறாங்க. அவங்களுக்கு ஒரு நாள் 5 ஹவரோ இல்லை 6 ஹவரோ கொடுக்குறாங்க. இந்த 5 ஹவர் 6 ஹவர் எடுக்கும்போது அப்பாடா எனக்கு இன்றைக்கி 6 ஹவர் அப்படின்னு நினச்சி சலிப்பு தட்டுற மாதிரி இருந்தது அப்படின்னா அவங்க வேலையில் பிடிச்சி செய்கிறாங்களா இல்லை பிடிக்காமல் செய்கிறாங்களான்றதை நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். இன்றைக்கி நிறைய இடங்களில் பார்த்துருப்பீங்க, சப்ஜெக்டை டான்ஸ் ஆடி பாட்டு பாடி இந்த மாதிரி விஷயங்களை கன்வே பண்ணுறது ஒரு வகையான கலைக்காமல் அந்த விஷயத்தை செய்கிறாங்க. அந்த கலைக்காமல் அந்த விஷயத்தை செய்யும் போது ரிசீவபிள் சைடில் உள்ள குழந்தைங்களும் அதை ரொம்ப விரும்பி கேட்குறாங்க. ஸோ எல்லாருக்கும் நம்ம எல்லாருமே வேலை எல்லாத்தையும் பிடிச்சி செய்வோம், எனர்ஜிஃபைடாக செய்வோம், உற்சாகமாக செய்வோம். செஞ்சோம் அப்படின்னா நமக்கு டயர்ட்னஸ் வராது. அதுவே பிடித்த வேலை கலைக்காது என்ற ஒரு டேக்லைனுக்கு பொருத்தமாகும். மீண்டும் அடுத்த செஷனில் சந்திப்போம். நன்றி.